முதல்ல இந்த பகுதியிலலாம் இந்த நட்டுக்குமே வெறும் கருவேல மரமும் பெருசு பெருசாக மரங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் இப்போ தெற்கால நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க பக்கத்து காட்டுக்காரவங்க எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவங்களோட தேவை ரிமூவ் பண்ணிட்டாலும் நம்ம எப்போதுமே சமையலுக்கு பயன்படுத்தாது. கேஸு இருக்குது வீட்டில். கேஸ் இருந்தாலும் இந்த விறகை வச்சு சூட்டடுப்பில் சமையல் ஆக்கிறதுக்கான நடைமுறை நம்ம வீட்டில் இன்னமும் இருக்குது. பார்த்திங்கன்னாவே தெரியும். என்ன மரம்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு வகையான மரம். கரெக்டாக கொஞ்ச நாளைக்கு வரும். இதே மாதிரி இது கருவேல மரத்தோட ஒரு பகுதி, ஒரு கட்டு, ஒரு 5-6 குச்சி வச்சு கட்டி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு முன்ன பின்ன இருந்து தூக்கிட்டு வருவோம். இதுதான் நம்ம மெயின் ரோட்டுக்கு போகிறதுக்கான வழி. இந்த வழியாக தான் வண்டியாக இருந்தாலும் சைக்கிளாக இருந்தாலும் ஓட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு இப்படி வரும். இடையில கேப் இருக்கு பாருங்க, அந்த கேப் வழியாக உள்ளுக்கு போகும். இது நம்ம சமையலுக்கு எப்போதும் பயன்படுத்துறது மாதிரி விறகு குச்சி. பச்சையாக இருக்கும்போதே வெட்டி போட்டுருவோம். வெட்டி போட்டதுக்கப்புறம் நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை சூட்டடுப்பு வச்சு பயன்படுத்துவோம். இன்னமும் கிராமங்களில் இது மாதிரி பயன்பாடுகள் இன்னும் இருக்குது.